வணக்கம் நண்பர்களே. ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் தலைமையில் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நண்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது காதல் விவகாரத்தில் நடைபெற்ற படுகொலை. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்கவே பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்த மென்பொருள் பொறியாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த கொடூர கொலை தொடர்பாக ஏற்கனவே மாநில ஆணையம் விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது தேசிய ஆணையம், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் தலைவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கிறார். அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மக்வானா மற்றும் உறுப்பினர்கள் நேரில் விசாரணை நடத்த முடிவு செய்தனர். அதற்கு முதற்கட்டமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் திருநெல்வேலி முக்கிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கொலை நடந்த இடத்தில், அதாவது கவின் கொலை செய்யப்பட்ட இடத்தில் நேரில் சென்று ஆய்வு நடத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு கவின் சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் சென்று அவரது பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநெல்வேலி சிபிசிஐடி போலீசார் பங்கேற்று தற்போது வரை வழக்கு குறித்த விசாரணை விவரங்களை விளக்கம் அளிக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடி போலீசாருக்கு வழக்கு என்பது மாற்றி கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இதுவரை கைப்பற்றப்பட்ட சிசிடிவி பதிவுகள் மற்றும் ஆவணங்கள், விசாரணைகள், சுபாசினியிடம் தொடங்கி உறவினர்கள் வரை பல்வேறு நபர்களிடம் செய்யப்பட்ட விசாரணைகள் அனைத்தும் இந்த கூட்டத்தில் அதிகாரியிடம் தெரிவிப்பார் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநெல்வேலி சிபிசிஐடி போலீசார் கொடுப்பது போலவே சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஜஸ்டிஸ் ஐஜி சாமுண்டிசே அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். எனவே இந்த கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் கேடிசி நகரில் கொலை நடந்த இடத்தில் ஆய்வினை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து அதிகாரிகளும், அதாவது தேசிய பழங்குடியினர் ஆணைய தலைவரான கிஷோர் மக்வானா தலைமையில் உறுப்பினர்களும் இந்த ஆய்வில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர்.